வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்மார்ட் டாக் நிகழ்ச்சியில புற்றுநோய் மற்றும் சர்க்கரை வியாதி வராம தடுக்க பாட்டி வைத்தியத்தை தான் பார்க்க போறோம். புற்றுநோய் மற்றும் சர்க்கரை வியாதி பத்தி நாம கிட்ட இருக்க விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மிதாங்க. அதோட தீவிரம் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமே தவிர, அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு மறந்து போயிடுறோம். இன்னைக்கு அதிகமாயிட்டு வர துரித மசாலா உணவு கடைகளை தான் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லலாம். நாம இத உண்பதை குறைச்சிட்டாலே இந்த கடைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிடும், நம்ம நோயோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். நாம நாட்டுல நிறையவே மருத்துவ பயன் கொண்ட காய் மற்றும் கீரை வகைகள்லாம் இருக்கு. அதோட நன்மைகளை பத்தியெல்லாம் அவ்வளோ ஈஸியா நம்ம இப்ப கூறி முடிச்சிட முடியாது. அந்த அளவு நிறையவே பயன்களை தருபவை. அப்படி அதுல ஒண்ணுதான் முருங்கைக்கீரையும். முருங்கைக்கீரையை அதிகமா இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் முக்கியமான ஃபைட்டோ சத்துக்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே புற்றுநோயை தடுக்கிறதுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய சத்துக்கள். அது மட்டும் இல்லாம தினமும் இதை சாப்பிட்றதால சர்க்கரையோட அளவு குறையும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதுக்காக நாம முருங்கைக்கீரையை பயன்படுத்தி என்ன பண்ணலாங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு 2 கப்பு தண்ணீரை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப்பு முருங்கைக்கீரையும் எடுத்துக்கோங்க. அந்த நீரை நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல நல்லா கழுகுன முருங்கைக்கீரையை 1/2 கப்பு எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் அதையும் போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு அந்த நீரை ஆறுறதுக்காக வைங்க. அந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி அந்த தண்ணியை டெய்லி காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால குடிச்சிட்டு வாங்க. அதுல வர வெந்த கீரையை சாப்பிட்றதுக்கும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தா எந்த நோயுமே உங்களை நெருங்கி பார்க்காது. சர்க்கரை வியாதியும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். புற்றுநோயும் உங்களுக்கு வராம உங்க உடம்ப இது பாதுகாக்கும். இரத்த சோகை நோய் இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வாரத்துல நீங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அது அவங்களுக்கு நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அவங்களுக்கும் உங்க கூட நலமா வாழ இது உதவி பண்ணும். இது மாதிரி எங்களோட மேலும் பல தகவல் வீடியோக்களுக்கு ஸ்மார்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.